ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடி வர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாம் இயேசுடைய வாழ்வு மற்றும் போதனைகளிலிருந்து நாம் கற்று வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு சென்ற வாரத்திலும் கூட இயேசு கிறிஸ்து வாழ்வுடைய கடைசி நாட்களில் நடந்ததான கடைசி வாரத்தில் நடந்த சில நிகழ்வுகளை தியானிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலே இறுதி வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வைத்தான் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைய தியான பகுதி, வசன பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12 தொடங்கி 18 முடிய. மார்க் 11:12 தொடங்கி 18 முடிய. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவரும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் நிற்கிறவர்களையும் கொள்ளுகளையும் துரத்திவிட்டு காசு காட்டிய பலகைகளையும் புறாவுக்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவரும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொல்ல வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். நாம் இன்றைக்கு பார்க்கின்றதான இந்த நிகழ்வு கடைசி வாரத்திலே நடந்தது. கடைசி வாரத்திலே இது திங்கள், அத நம்முடைய இன்றைய வார அளவில் திங்கள் அல்லது செவ்வாய் நடந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதிக சாத்தியமானது செவ்வாய் என்று கருதுகளும் இருக்கிறார்கள். நமக்கு அது பிரச்சனை இல்லை. நான் மீண்டும் நான் சொல்வது, கடைசி வாரத்தில் நடந்த நிகழ்வு அது திங்கள் செவ்வாயா என்பதெல்லாம் முக்கியமானது, நிகழ்வு தான் நமக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. சரி, இனி நாம் படிக்கும்போது, மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த மறுநாள் பெத்தானியா என்பது நமக்கு தெரியும், லாசருடைய வீடு இருந்த இடம். இந்த கடைசி வாரத்திலே பெரும்பாலும் இவர் என்ன செய்தார் என்றால், எருசலேமிலே வந்து ஆலய வளாகத்திலே உரையாடி விட்டு அல்லது சிலருக்கு போதித்து விட்டு மீண்டும் இரவு வேளையிலே பெத்தானியால சென்று தங்குவதை இந்த கடைசி வாரத்தில் அவர் வழக்கமாய் கொண்டிருந்தார். ஆகவே தான் அவர் முந்தின இரவு பெத்தானியால சென்று தங்கிவிட்டு, அது முந்தின வசனத்தை படிக்கும்போது தெரியும். முந்தின வசனத்திலே, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுத்தி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார்னு வருகிறது. அதன் பின்பு மீண்டும் மறுநாளிலே அவர் பெத்தானியாவுக்கு திரும்பி வருகின்றார். அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த இயேசுவுக்கு பசி உண்டாகுவதை குறித்து போகும்போது, இயேசு தேவன் என்பது நமக்கு தெரியும். லோகோஸ், வார்த்தையாக இருந்த தேவன், வார்த்தையான தேவன் பூமியிலே மனித உருவமாக வந்தார், அல்லது மண் உருவானார் என்று சொல்லுவோம். ஆகவே அவர் தேவனாக இருந்தும் மனித சரீரத்தை அவர் தன்னோடு இணைத்து கொண்ட போது மனித சரீரத்துக்குரிய அனைத்து பண்புகளும் அதற்கு உள்ளே வருகின்றன. ஆகவே அவருக்கு பசி உண்டானது என்று சொல்லும் போது அது தெய்வத்தன்மையில் உண்டான பசி அல்ல, அது அவருடைய மாம்சீக சரீரத்துக்கு உண்டான இயல்பான பசியாக இருக்கின்றது. இரண்டாவது, நாம் தொடர்ந்து படிக்கும்போது, அப்போது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அதாவது ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று வருகின்றார். பசியா இருந்தபடினாலே அத்திமரம் ரொம்ப செழிப்பாக இருக்கிறது. அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை.
இந்த வார்த்தை தான் அல்லது இந்த வசனம் தான் அல்லது இந்த இந்த சொற்றொடர் அநேகருக்கு பெரிய பிரச்சனையாக வருகிறது. ஏனென்றால் அத்திப்பழ பழுக்கிற காலம் அல்ல என்று தெளிவாக இருக்கும்போது இயேசு எப்படி அதிலே அத்திப்பழத்தை தேடலாம் என்கிற கேள்வியை கேட்பார்கள். அந்த கேள்வியில எந்த தவறும் இல்லை, நியாயமான கேள்வி. ஆனால் அதை நாம் புரியும் போது என்ன புரிய வேண்டும் என்றால், இந்த அத்திப்பழத்தின் பழம் மரம் காய்க்கிற தன்மைகளை அறிந்திருக்க வேண்டும், கால பருவங்களை அறிந்திருக்க வேண்டும். அதை பயிர் செய்கிறவர்களுக்கு தான் அதை குறித்து தெரியும். பொதுவாக இஸ்ரேல் தேசத்திலே அன்றைய காலகட்டத்திலே சாலை ஓரங்களிலே அதிகமான அத்தி மரங்களை நடுவது வழக்கமா இருந்திருக்கிறது. அது வழிபோக்கர்களுக்கு ஓரளவு பசியார உதவும் என்கிற நோக்கத்தில் செய்தவை தான். சரி, ஆனால் அத்திப்பழ கால இல்லையே. அப்படி இருக்கும்போது இயேசு ஏன் அங்கே சென்று தேடினார்? முதலாவது இந்த அத்திப்பழத்தை குறித்து நாம் படிப்போமானால், ஒரு அத்தி மரம், அதாவது கனி கொடுக்கின்ற அத்தி மரமானது பருவ காலத்தில் தான் கனி கொடுக்கும். ஆனால் அந்த மரத்துக்கு வேறொரு விசேஷ தன்மை உண்டு. அது என்னவென்றால், அது பருவ காலத்தில் தான் கனி கொடுக்கும். ஆனால் அதற்கும் ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக அதில் செழிப்பான இலைகள் தோன்றி சில முன்கனிகள் வரும். முன்கனிகள் என்பதை சில ஒயிட், அதை ஆங்கிலத்திலே சொல்வதா இருந்தால் ஒயிட் ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்கனின்னு சொல்லலாம், தேவையான வெண்கனி என்று சொல்லலாம். ஏன் முன்கனி அல்லது வெண்கனி என்று சொல்கிறோம் என்றால், பருவ காலத்தில் வருகிற கனியானது மிகவும் சிவப்பாக இருக்கும். ரெட் ஃபிக், அதுதான் விலை கூடினது, ருசி கூடினது. அதற்கு முன்பாக வருவது வெண்கனியை கொண்டதாக இருக்கும். ஆனால் இதுல நுட்பமான உண்மை என்னவென்றால், இந்த வெண்கனிகள் தோன்றினால்தான் அந்த அத்தி மரத்தில் அந்த வரப்போற பருவ காலத்தில் சிறந்த சிவப்பான கனிகள் உருவாகும். ஆகவே பருவ காலத்தில் சிவப்பான கனிகள் உருவாக வேண்டும் என்றால் அதற்கு முன்பு அதுல செழிப்பாக இலை வரும்போது அந்த இலையோடு சேர்ந்து சில முன்கனிகள் அல்லது வெண்மையான அத்தி கனிகளும் வரும். இயேசு இந்த காலத்தில் தான் அங்கே போகின்றார். எப்போது? பருவகாலம் இல்லை, அதாவது சிவப்பு கனிகளை கொடுக்கின்றதான பருவகாலம் இல்லை. ஆனால் பருவகாலத்துக்கு முன்பாக அது கனி கொடுக்கும் என்பதற்கு அடையாளமாக வருகின்ற முன்கனி கொடுக்கின்ற காலமாக இருக்கிறது. ஆகவே முன்கனி கொடுக்கிற காலம் அந்த மரத்திலே பச்சை இலைகள் செழுமையாக இருக்கின்றது. ஆகவே தான் இயேசு தூரத்தில் காணும் போது இந்த மரத்தில் கனி இருக்க வேண்டும். ஏனென்றால் அது அந்த முன்கனிகள் ஆகிய வெண்கனிகள் வருகின்ற, வெண் அத்தி வருகின்ற காலத்துக்குரிய அடையாளம் அதில் இருக்கின்றது என்கிற ஆவலோடு அந்த மரத்தின் பக்கத்தில் வருகின்றார். ஆனால் அங்கே நடந்தது என்னவென்றால், அவர் முன்கனிகள், அதாவது வெண் அத்திகள் இருக்கும் என்று எதிர்பார்த்து அங்கே பார்த்தபோது அந்த மரத்தில் எந்த கனியும் இல்லை. சரி, அப்படியானால் அது எதை காட்டுகிறது என்றால், இந்த பருவகாலத்துக்கு முன்பு வருகின்றதான வெண் அத்தி அதில் இல்லாதபடியினாலே, வெண்ணத்தி இல்லை, ஆனால் வெண்ணத்தி அதில் இருப்பது போன்று அதுக்கு இலை காட்டுகிறது, செழிப்பாக காட்டுகிறது. ஆகவே இயேசு ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். இது வெண்ணத்தி ஆகிய முன்கனி இல்லாதபடியினாலே இது அடுத்து வரப்போறதான பருவ காலத்தில் இது கனி கொடுக்காது. ஆனால் கனி கொடுக்காத ஒரு மரம் முன்கனி இருப்பது போன்ற ஒரு போலியான தோற்றத்தை உலகத்துக்கு காட்டுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் அது என்ன சொல்றாரு? 14ஆம் வசனம், அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அப்ப என்ன? நீ கனி கொடுக்க வேண்டிய காலத்தில் கனி கொடுப்பதற்கு அடையாளமாக இருக்க வேண்டிய பச்சை இலைகள் செழுமையாக உன்னிடம் இருக்கிறது. ஆனால் அதற்கு கூடவே வருகின்றதான
வெண்கனிகள் அதில் இல்லை. சரி, இப்போது இந்த நிகழ்வை சில அறிஞர்கள் அல்லது சில அறிஞர்கள் அல்ல, பெரும்பான்மையான அறிஞர்கள் எதோடு பொருத்தி பார்க்கிறார்கள் என்றால், அத்திமரம் பல வேளைகளிலே இஸ்ரேல் தேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அத்திமரம் மட்டுமல்ல, திராட்சை செடியும் இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்க முடியும். வேறு ஒரு சில தீர்க்கதரிசிகளும் அதை ஓரளவு தொட்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவே அதை கூறியிருக்கின்றார். இயேசு அதை மேலும் செழுமைப்படுத்தி, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்வார். திராட்சை செடியை இஸ்ரவேல் என்று கருதுவோமானால் இயேசு மெய்யான திராட்சை செடியாக அறியப்படுகின்றார். ஆகவே இங்கே இந்த இயேசு எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு திராட்சை செடி ஒரு அடையாளமோ, அதுபோல அத்திமரமும் ஒரு அடையாளம் தான். ஆகவே எப்படி இந்த மரம் போலியான தோற்றத்துடன் செழுமையாக இருந்தும் அதில் முன்கனிகள் இல்லையோ, அதுபோல இஸ்ரவேல் தேசமும் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை கொண்டிருக்கிறது. அது என்ன மாய்மாலம் என்றால், அவர் வாதம் தான், நாங்கள் மேசியாவுடைய ஆட்சிக்கு காத்திருக்கிறோம், மேசியா வர வேண்டும், மேசியா வந்தால்தான் எங்களுடைய நாடு செழிப்பாகும் என்றெல்லாம் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் மேசியா வந்தபோது அந்த மேசியாவை அந்த தேசம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலே திராட்சை செடியானது கசப்பான கனிகளை கொடுத்ததோ, அதுபோல இங்கே அத்திமரமாக உருவகப்படுத்தப்படுகிற இஸ்ரேல் தேசம் கனியே இல்லாமல் இருக்கிறது. அங்கேயாவது அது கசப்பான கனி கொடுத்தது என்று ஏசாயா சொல்கிறார், இங்கே அதில் கனியே இல்லை. ஆகவே இவ்வளமாக இந்த மரம் சபிக்கப்பட்டது இஸ்ரவேலை சபிப்பதற்கு ஒரு ஒரு நிகழ்வாக அல்லது ஒரு ஒப்புமையான நிகழ்வாக கருதப்படுகின்றது. அதன் பின்பு தொடர்ந்து நடந்தது என்றால், அவர் எருசலேமுக்கு போகிறார். ஏன்னா எருசலேமுக்கு போகிற வழியில் தான் இது நடந்தது. 15ஆம் வசனத்திலே, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் நிற்கிறவர்களையும் கொள்ளுவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காருடைய பலகைகளை புறாவுக்களுடைய அசனங்களை கவிழ்த்து ஒருவரும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இந்த இடத்துல நம்ம பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நினைவு வருவோமானால், எருசலேம் ஆலயத்தை சாலமன் கட்டிய போது அவன் ஒரு பெரிய ஜெபத்தை செய்தான். நீண்ட ஜெபத்தை செய்யும் போது, எந்த ஜனமாவது வந்து இந்த ஆலயத்தில் ஜெபித்தால் அவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் செய்தான். ஆண்டவரும் அதற்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஆலயத்திலே நம்முடைய பழைய ஏற்பாட்டு இறைகளை தெளிவாக புரிந்திருப்போமானால், இந்த ஆலயத்திலே புறையினத்தோரும் வந்து தேவனை வணங்க முடியும், தொழ முடியும், வழிபட முடியும், ஆராதிக்க முடியும் என்கிற நிலை ஆண்டவர் விரும்பினார். அது மட்டுமல்லாமல் தீர்க்கதரிசிகள் புத்தகத்திலே இன்னும் தெளிவாக சொன்னது என்னென்றால், மேசியாவுடைய ஆட்சியின் போது அல்லது மேசியாவுடைய காலத்தின் போது எருசலேம் ஆலயம் எல்லா ஜனங்களுக்குமான இடமாக இருக்கும். சாலமோனுடைய ஜெபத்துக்கு பதில் ஒழிப்பது மெசியாவுடைய ஆட்சியிலே பரிபூர்ணமாக காணப்படும். ஆகவே அந்த மெசியா தான் இங்கே வருகின்றார். இப்போது ஏற்கனவே இந்த தேசம் மேசியாவை புறக்கணித்து விட்டது. இயேசுவை மட்டும் புறக்கணிக்கவில்லை, மேசியா இருந்து ஆட்சி செய்ய போறதான ஆலயமும் ஆண்டவர் எதிர்பார்த்த வண்ணமாக, தீர்க்கதரிசிகள் எதிர்பார்த்த வண்ணமாக இல்லை. ஆகவேதான் என் வீடு எல்லா ஜனங்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் வந்து என்னை இங்கே ஆராதிக்க வேண்டும், வழிபட வேண்டும், தொழ வேண்டும் என்கிற விருப்பத்திற்கு நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள். யார்? யூத தலைவர்கள். அது என்ன சொல்ல போனா, இந்த விற்பனையில் இருந்து வருகிற பல வருமானம் ஆசாரியர்களுக்கு சென்றதாக சொல்றாங்க. அது இன்னும் ஆச்சரியமானது என்னவென்றால், பல வேளைகளிலே ஆசாரியர்களே பினாமிகளாக இவர்களை வைத்திருந்தார்கள். ஆசாரியர் நேரடியாக வந்து விற்பனை செய்ய முடியாதுல்ல, ஆசாரியர்களே அவங்களுடைய ஆட்களை பினாமிகளாக இங்க வச்சு வியாபாரத்தை செய்து லாபத்தை, அங்கே பலிபீடத்திலும்
வருகிறது அவங்களுக்கு, இங்க வியாபாரத்திலும் வருகிறது அவங்களுக்காக. இப்படி பல ஆசாரியர்கள் செய்துண்டு. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு இதையெல்லாம் அறிந்தவர். என்னை நீங்கள் மேசியாவாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என் ஆலயத்திலும் நீங்கள் மக்களுக்கு தடையாக இருக்கிறீர்கள். ஆகவே அவர்களை தொடர்ந்து சொல்லும்போது, நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேதபாரும் பரிசேயரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே அவர்கள் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது, ஏன்னா இப்ப அவங்க வருமானத்திலே நேரடியாக அடிக்கிறார் இல்லையா? ஆகவே அவரை கொலை செய்வதற்கான திட்டத்தை மேலும் தீவிரமாக மாற்றுகிறார்கள். இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு தலைமைத்துவ கோட்பாடு என்னவென்றால், தலைவர்கள் அல்லது நாம் பணி செய்கிற சூழலிலே தலைவர்கள் நம்முடைய தலைமைத்துவத்தை ஏற்காமல் இருந்தாலும், நம்முடைய தலைமைத்துவத்தினுடைய சிறப்பு கூறுகளை நாம் அறிந்திருந்தால் அல்லது நம்முடைய அழைப்பை குறித்து தெளிவு இருந்தால், நாம் நமக்குரிய பொறுப்புகளை சரியாக நிர்வகிக்க அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து கூட எதிர்ப்போல் இருந்த போதும் அவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இப்போது நாம் நேரம் இருக்கிறபடினாலே இன்னும் ஒரு வசன பகுதி செல்வோம். அதுவும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலே இறுதி வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வுதான். அது எங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20 தொடங்கி 50வது வசனம் முடியுள்ள பகுதி. யோவான் 12 20வது அதிகாரம் தொடங்கி 50வது வசனம் முடியுள்ள ஒரு நீண்ட பகுதி. ஆகவே நாம் அந்த நீண்ட பகுதி முதலாவது வாசிக்காமல் வசனங்களை வாசித்து அந்தந்த இடங்களில் தேவைப்படுகிற இடங்களில் மட்டும் நாம் தியானிப்போம் அல்லது நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இந்த வசன பகுதியுடைய பின்னணியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடைய வாழ்விலே கடைசி வாரத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சி பெரும்பாலும் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சில அறிஞர்கள் இதை புதன்கிழமை என்று கருதி இருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் உங்களோடு நான் வேண்டிக் கொள்வது, நமக்கு திங்களா செவ்வையா புதன் என்பது முக்கியமல்ல. இது இயேசுவின் வாழ்வின் கடைசி வாரத்தில் அவர் போதித்தது அத்தனையும் அதிலே நாம் தெளிவு இருந்தால் போதும். ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளவு துல்லியமாக சிலவற்றை நாம் கணக்கிடுவது கடினமாக இருக்கும். அதனாலதான் அறிஞர்களுக்குள்ளாகவே சில வேளை அந்த மாறுபட்ட கருத்துகள் வருவது. ஆனால் அனைத்து அறிஞர்களும் இதை கடைசி வார நிகழ்வு என்பதிலே ஒற்றுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். சரி, நாம் 20வது வசனத்தை படிப்போம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். எந்த பண்டிகை என்றால் இது பஸ்கா பண்டிகை. இயேசு சிலுவையிலே மரித்தது ஒரு பஸ்கா பண்டிகை என்று நமக்கு தெரியும். ஆகவே இது அந்த பஸ்கா பண்டிகை. அது மேலும் நமக்கு தெரியும், பஸ்கா பண்டிகையின் போது எல்லா யூதர்களும், குறிப்பாக ஆண்கள் 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மற்றவர்களும் வரலாம், குடும்பமாகவும் வரலாம், தடை ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்கள், இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள் இந்த பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு வருவது கட்டாயமாக்கப்பட்டது. எல்லாரும் வருவார்களா என்பது கேள்விக்குறி. ஆனால் அது ஒரு முறைமையாக இருந்தது. இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் இஸ்ரவேலை மட்டுமல்ல, ரோம பேரரசுடைய எல்லா பகுதிகளிலும் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். வேறு இடங்களிலும் அவர்கள் இருந்தார்கள். அதிலும் வசதி உள்ளவர்கள் இந்த ஆலய பண்டிகைக்கு வருவார்கள். அதுபோல இங்கே வந்தது கிரேக்கர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிரேக்கர்கள் யார்? இந்த கிரேக்கர்கள் என்று சொல்லும்போது யூத மதத்திற்கு மாறினவர்கள்,
அதாவது கிரேக்க யூதர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். பிறப்பாலே கிரேக்கர்களாக யூதர்களாக இருந்து கிரேக்க மொழி படித்து யூதர்களாக இருப்பவர்கள் உண்டு. ஆனால் அவர்களை பொதுவாக கிரேக்கர்கள் என்று சொல்ல மாட்டார்கள், அவர்களை யூதர்கள் என்றே சொல்வார்கள். ஆனால் பிற மதங்களில் இருந்து, குறிப்பாக ரோம கிரேக்க மதங்களில் இருந்து கிரேக்க மொழி பேசுகிறவர்கள், அதாவது கிரேக்க ஆரிஜின்ஸ் என்று சொல்ல முடியல, நம்முடைய கிரேக்கத்தையே தங்களுடைய இனமாக கொண்டவர்கள், கிரேக்க இனத்தவர் என்று சொல்லலாம். அவர்கள் பலர் அந்த காலகட்டத்திலே யூத மதத்தின் மீது நாட்டம் கொண்டு யூத மதத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்னென்றால், இந்த கிரேக்க ரோம மதங்களை ஒப்பிடும்போது யூத மதம் அதனுடைய போதனையிலே தெளிவாக இருந்தது. எக்கச்சக்கமான வீணான பழக்க வழக்கங்கள் அதில் இல்லை. பிற மதங்களோடு ஒப்பிடும்போது, அன்றைய பிற மதங்களோடு ஒப்பிடும்போது போதனைகளும் மிக தெளிவாக மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தபடினாலே கற்றறிந்த கிரேக்கர்கள் பலர் யூத மதத்துக்கு நேராக வந்தார்கள். சிலர் யூத மதத்தை முழுவதுமாக தழுவினார்கள். அவர்களை ஆங்கிலத்தில் புரோசலைட்ஸ் என்று சொல்வார்கள். சிலர் இந்த பண்டிகைகளுக்கு வருவார்கள், அதாவது பண்டிகைகளை, யூத பண்டிகைகளை கலந்து கொள்வதை அவர்கள் ஒரு புண்ணிய நிகழ்வாக பார்த்தார்கள். அதுவும் அவருடைய யூத மதத்தின் மீது கொண்ட ஒரு கவர்ச்சி தான் அதற்கு. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிற கிரேக்கர்கள். அவர்கள் கலிலே நாட்டுக்கு பெத்சாய்தா ஊரான பிலிப்பிடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு என்கிற பெயர் கிரேக்க பெயர். ஒருவேளை அதனால அவனுக்கு மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம், இவன் மூலம் அணுகி போகலாம். இல்ல நம்ம இன்னைக்கு அதிகாரிகள், பெரிய தலைவர்களை நேரடியாக பார்ப்பதை விட வேறு வழியாக செல்வோம் அல்லவா? அது போலதான் ஒரு ஏஜென்ட் என்று சொல்லலாம். அவங்க நினைச்சாங்க நம்ம நேரடியாக இயேசு எப்படி பார்க்கிறது, அவர் நம்மை அனுமதிப்பாரா என்றெல்லாம் தெரியாது. ஏனென்றால் இயேசுடைய போதனைகளை குறித்து அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும்போதே கேட்டிருந்தார்கள். ஆகவே தங்களில் ஒருவனாக கருதப்படுகிற அந்த பிலிப்பு மூலம் அணுகிறார். பிலிப்பு என்ன செய்யறான்? அவன் நேரடியாக இயேசுடன் சொல்லல. அவன் என்ன பண்றான்? பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அப்படின்னா இந்த இடத்துல அவரு இறையியல் வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கின்றார். அதாவது நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கைன்ற ஒரு உன்னத இடத்துக்கு இப்போ வருகின்றோம். மனுஷகுமாரன் எப்படி மகிமைப்படுவார் அதை குறித்து தொடர்ந்து பேசுகின்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆகவே இந்த இடத்தில் அவர் கோதுமை மணி என்று சொல்வது ஒரு விதத்தில் தன்னைத்தான் அவர் சொல்லுகின்றார். அத்தோடு சாவு என்பதை அவருடைய மரணத்திற்கும், அது மிகுந்த கனி கொடுப்பது என்பது அது முளைத்தெழும்பி அதிக கதிர்கள் அதில் வருவதை சொல்கிறது. ஆகவே அந்த ஒரே வசனத்திலே இயேசுடைய மரணத்தையும் மரித்து உயிர்த்தெழுவதையும், உயிர்த்தெழும்பு திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றுவார்கள். இப்போது கொஞ்சம் கிரேக்கர்கள் தான் இவரை தேடி வந்திருக்கிறார்கள் அல்லவா? இதைவிட திரளான ஜனங்கள் கதிர்களைப் போல, கனிகளைப் போல அவரிடமிருந்து வருவார்கள் என்பதையும் அவர் அங்கே சொல்லுகின்றார். 25ஆம் வசனம், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் அவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். இந்த இடத்துல அவர் தன்னை மட்டும் சொல்வதை விட ஒரு வாழ்வுடைய தத்துவத்தையே உலகுக்கு கொடுக்கின்றார். அது என்ன தத்துவம் என்றால், உயிர் வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நினைப்பதை விட ஒரு மனிதன் மரணத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தன் ஜீவனை வெறுக்கிறவன், இந்த இடத்துல கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் சில இடர்பாடுகள் சீடர்களுக்கு வரலாம். அந்த கருத்தில் அவர் சொல்வது ஒருவேளை, ஏன்னா நீங்க தொடர்ந்து கீழே படிக்கும்போது அதை அவர் சொல்வார், அவரை விசுவாசிப்பதனால்
ஏதாவது இழப்புகள் வந்தாலும், குறிப்பாக உயிரிழப்பு வந்தாலும் அவன் நித்திய ஜீவனுக்குரியவனாக இருப்பான். எதனால்? அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினால். அதை தொடர்ந்து அதை அந்த என்டர் பேசேஜை படிச்சாதான் அந்த கருத்து இங்கே பிரதிபலிக்கிறது தெரிய முடியும். தொடர்ந்து சொல்லும்போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஏன்னா இந்த இடத்துல யூத தலைவர்கள் அவரை புறக்கணிக்கிறார்கள் அல்லவா, அவங்களுக்கு மறைமுகமான ஒரு குத்து வைக்கிறார். அதாவது பிதாவை கனம் பண்ணுவது என்பது எனக்கு ஊழியம் செய்வதுதான். என்னை விசுவாசிப்பது, எனக்கு ஊழியம் செய்வது, என்னை ஆராதிப்பது எல்லாமே அதுக்குள்ள வந்திருக்கிறது. 27, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையின்றி என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அதாவது ஒரு மனிதனாக அவருடைய உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தினாலும், ஒரு மனிதனாகவும் அவர் தெளிவாக அறிந்திருந்தார். தன்னுடைய மரணத்துக்காகவே அங்கே வந்தேன். ஆக முந்தின வசனத்திலே அவர் தன்னையும் உள்ளடக்கித்தான் பேசுகிறார். உலக மனிதனுடைய வாழ்விற்கும் ஒரு வாழ்வியல் தத்துவத்தை கொடுக்கின்றார். ஆகவே அவர் தெளிவாகவே அவருடைய நோக்கத்தையும் அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அதையும் அறிந்திருந்தார். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இது ஒரு அற்புதம் போல கருதலாம். ஒரு சத்தம். அவர் இங்கே ஒரு ஜெபத்தை போல வைக்கின்றார். எல்லோரும் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். பேதுரு, அந்தேயா கூட அவருடைய சீடர்கள் இருந்திருப்பார்கள். அதுபோல அந்த கிரேக்கர்கள் அங்கே இருக்கின்றார்கள். மைப்படுத்த அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள், குறிப்பாக கிரேக்கர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது பண்டிகைக்கு வந்த ஜனங்கள், இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். அப்ப இது ஒரு அற்புதம் என்னன்னா, அந்த சூழலிலே அந்த இடத்துல அது இடி முழக்கம் உண்டாகாது. அதனால்தான் அதை அவங்க வித்தியாசமா பாக்குறாங்க. வேறு சில தேவதூதன் அவருடைய பேசினான் என்றார்கள். ஏன்னா ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது, அவங்களுடைய செவித்திறனுக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் சிலர் இடிமுழக்கம் என்று கருதுறாங்க. சிலர் கொஞ்சம் செவித்திறன் உள்ளவர்களாக கருதலாம். ஏதோ பேசப்பட்டது போல கேட்டது ஏன்னா அவங்க சொல்றாங்க. அதனால அவங்க சொல்றாங்க தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். தேவதூதன் இங்க பேசல, இங்கே பேசுறதே பிதாதான். அதையும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மக்கள் அப்படி தேவதூதன் பேசினதாக புரிகிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. அப்படி என்னது? நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள் அல்லவா? நீங்கள் கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய அல்லது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பல இடங்களிலிருந்து என்னை குறித்து, நான் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு என்னை பார்க்க ஆவலா இருந்தீர்கள் அல்லவா? நீங்கள் என்னை பார்த்தது மட்டுமல்ல, நீங்கள் தேடிய மெஸ்ஸியா நான் என்பதை நீங்கள் அறியும்படிதான் அது உங்களின் நிமித்தம் உண்டாயிற்று. அதாவது உங்களுடைய தேடுதல் பலன் கிடைத்தது என்று கூட சொல்ல முடியும். நம்ம ஊர்ல பேசுவாங்கல்ல, அவனுடைய புண்ணிய பலன் கிடைச்சுன்னு, அது போல உங்களுடைய தேடிய பலன் உங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லுகின்றார். இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு அருமையான இது இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் மேசியாவை புறந்தழுகிறார்கள். ஆனால் தேவ திட்டத்திலே இந்த உலகத்தின் அதிபதியாக தன்னை காட்டிக்கொண்டிருக்கிற பிசாசுடைய வீழ்ச்சியும் அங்கேதான் இருக்கு. உலகத்திற்கும் நியாயத்தீர்ப்பு, இயேசுவை புறக்கணித்த இஸ்ரவேலர்களுக்கு நியாயத்தீர்ப்பு, தேவனுடைய திட்டத்திற்கு களங்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற உலகத்தின் அதிபதியாக தன்னை காட்டிக் கொள்கிற போலி அதிபதியான சாத்தானுக்கும் நியாய தீர்ப்பை ஆண்டவர் அங்கே முன்வைக்கின்றார். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். இந்த உயர்த்தப்படுகிறது என்ன என்று சொல்லும் போது இன்னொரு இடத்திலே நாம் பார்ப்போம். வனாந்திரத்திலே சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார். அதுவும் சிலுவை மரணத்தோடு அது ஒப்பீடு என்று சொல்வார்கள். வேறு சில அறிஞர்கள் உயர்த்தப்படுதல் என்பது
எருசலேம் ஆலயத்திலே தகன பலிபீடம் சற்று உயரமாக இருக்கும். அதில் தான் பலி தகனிக்கப்படும். ஆக இயேசு பூமியிலே உயர்ந்தமான இடத்திலே சிலுவையிலே பலியிடப்படுவது உயர்த்தப்படுதல் என்கிற ஒன்றை குறிக்கிறது. அதுவும் சாத்தியமானதான். இன்னொரு உயர்த்தப்படுதல் என்பது இயேசு மகிமையினாலே உயிர்த்தெழுவது, அதுவும் உயர்த்தப்படுதலுடைய ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவுடைய வலது பாரிசத்திலே இயேசு இருப்பார் அல்லவா? இந்த ஆங்கிலத்திலே தியாலஜில எக்ஸால்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். உயர்த்தப்படுதல், எழும்பி போறதல்ல, அவர் உன்னதத்திலே வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம் அல்லவா? அந்த உயர்த்தப்படுதல். ஆகவே இந்த உயர்த்தப்படுதல் சிலுவையிலே மரித்ததை, சிலுவையில உயர்த்தப்பட்டதை, உயிர்த்தெழுந்ததை, உன்னதத்துக்கு ஏறி வலது பாரிசத்திலே உட்கார்ந்ததை அத்தனையும் உள்ளடக்கியதான் இந்த உயர்த்தப்படுதல். அதுதான் எல்லாத்துக்கும் மேலான மகிமையாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அப்படி உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். இந்த இடத்துல இந்த எல்லாவற்றையும் அவர் சொல்லும்போது, அதுபோல மேசியாவாக அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் அவரிடம் வருவார்கள். இங்க பாருங்க, ஆலயத்திலே என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும், அங்க நீங்க தடை செய்யறீங்க. ஆனால் நான் உயர்த்தப்படும் போது ஒருவரும் அவர்களை தடை செய்ய முடியாது, எல்லோரும் நான் இழுத்துக் கொள்வேன். அந்த இழுப்பு தான் சபையிலே ஆரம்பிக்கின்றது. அவர் ராஜ்யத்தை அமைக்கும் போது முழு உலகம் அவருக்கு கீழாக வரும். தாம் இன்ன விதமான மரணமாய் மறிக்க போறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஆகவே உயர்த்தப்படுதலே அவருடைய மரணத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. அதையும் நாம் மறுக்கவில்லை. ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கு இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்கிறீர்? பாருங்க, மக்களுடைய கேள்விகள் எல்லாமே பழைய ஏற்பாட்டுடைய இறையிலிருந்து வருகிறது, பழைய ஏற்பாட்டு நம்பிக்கையிலிருந்து வருகிறது. ஏனோ தானே என்று கேள்வி கேட்பதல்ல, கேள்வி கேட்பதற்கு முறை இருக்கிறது. பைபிள் அவங்க பார்த்த போது மேசியா என்றென்னைக்கு இருப்பார்னு இருக்குது. ஆனா நீர் என்ன சொல்றீரு? உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்கிறீரு? அவங்களுக்கு புரியல. கிறிஸ்து என்ன சொன்னாருமே அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்க புரிஞ்சது மேசியா இருந்து கொண்டே இருப்பார், பூமியிலே இருந்து கொண்டிருப்பார். அப்ப உயர்த்தப்படுதல அவங்களுக்கு சரியா புரியல. அதான் அவர் தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? இந்த மனுஷகுமாரன் யார் என்று கேட்கிறாங்க. ரெண்டு கேள்வி. எப்படி சொல்றீரு? பழைய ஏற்பாடுல இப்படி இருக்குது, ஏன் அப்படி சொல்றீரு? அதாவது மெஸ்ஸியா எப்போதும் இருப்பார் என்று சொல்கிறாரு, இது சொல்லப்பட்டுள்ளதே, நீர் ஏன் உயர்த்தப்பட வேண்டும் சொல்கிறீர்? இரண்டாவது, இந்த மனுஷகுமாரன் யார்? அப்ப இயேசுவை அவர்கள் அறிய வேண்டிய முறையிலே அறியவில்லை. அப்படின்னா என்னது? ஒருவேளை மெஸ்ஸியாவா இருக்கலாம்னு தான் தேடினாங்களே தவிர, அது இல்ல, பல வேளைகளிலே அப்படித்தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவை அறிய வேண்டிய முறையில் அறியாமல் அவரை தேடுகிறார்கள். அதற்கு இயேசு 35 வசனம், இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். ரொம்ப தெளிவா இந்த இடத்துல தன்னையே ஒளியாக சொல்கின்றார். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோட இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னென்று அறியான். இதுல இன்னொன்று, இது மாலை நெருங்கி வருகிற வேலையாக இருக்கிறது. பகலெல்லாம் இதை போதிக்கிறார்களா, அவ இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெளிச்சே இருக்கும், அடுத்தது இரவு வந்துடும். அவ அதையும் சேர்த்து பேசுகின்றார். உலக நிகழ்வையும் தன்னையும் அங்கே ஒப்பிடுகின்றார். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அப்படி இருட்டிட்டுலாம் மறைந்தாருன்னா இந்த இடத்துல அப்படி ஆவியா போனதில்லை, அப்படி புரியக்கூடாது. மீண்டும் அதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன், இது சாயங்கால வேலை, இரவு ஆச்சு, எல்லாரும் கூட்டத்தை விட்டு அவருக்கு பாட்டு போறார். சரி, அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இந்த வசனத்தை எல்லாம் நம்ம அடையாளப்படுத்தி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அநேக நண்பர்கள் என்னோடு பேசியிருக்கின்றார்கள், அற்புதங்கள் நடந்தால் இன்றைக்கு முதல் நூற்றாண்டை போல சபை வளர்ந்து விடும். அவருடைய விருப்பத்தை, அவருடைய ஆவாவை நான் மதிக்கின்றேன்.
ஆனால் சபை எல்லா காலத்திலும் வளர்ந்தது அற்புதத்தினால் அல்ல. இயேசு கிறிஸ்துவை இத்தனை அற்புதம் செய்தும் அவரை கொலை செய்வதற்கு தான் திட்டமிடுகிறார்கள். சபை வளர்ந்தது பைபிளை சரியாக போதித்ததுனால்தான். முதல் நூற்றாண்டிலும் அதுதான், அதனால்தான் அது வளர்ந்தது. அற்புதங்களை கொண்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை ஆதிசபைக்கு அவர் உணர்த்தினார். அதை நாம் மறுக்க கூடாது. அதுபோல தேவர் இன்னைக்கு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கின்றார், அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் அற்புதங்களை கண்டு மக்கள் விசுவாசிப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. நாம் வேத வசனங்களை சரியாக போதிக்கும் போது நிச்சயமாக மக்கள் ஆண்டவரை அறிவார்கள். அல்லது நாம் வேத வசனத்தை கனப்படுத்தும் போது, பிதாவுடைய வார்த்தைகளை கனப்படுத்தும் போது மக்கள் அவரை அறிந்து கொள்வார்கள். கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும்படி படர்ந்தது. அதாவது ஏசாயா 53:1, ஏசாயா 9 அதிகாரம் 6-7 வசனங்கள், 6, 9, 10 போன்ற வசனங்கள்ல உள்ளது சாராம்சத்தை இங்கே அவர் நினைப்பூட்டுகின்றார். ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தால் உணராமல் குணப்படாமல் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார். இதனால அவருடைய வசனத்தை அறிந்தும் அதை நம்பாமல் அதை உதாசீனப்படுத்தினபடினாலே இந்த யூத தலைவர்களுடைய இருதயங்கள் கடினமாகிறது. இவன் சற்று ஞாபகப்படுத்தினீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல பார்வோனுடைய இருதயம் இப்படிதான் கடினமாச்சு. அற்புதங்களை கண்டான், ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாம் மோசே மூலம் கேட்டான். ஆனால் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். அதே மனநிலையில இப்ப யூத தலைவர்கள் இருக்கிறான். ஏசாயாவுடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவளை சொன்னான். பாருங்க, ஏசாயா இயேசுடைய மகிமை கண்டானா? என்ன மகிமை? அதனாலதான் ஏசாயா தீர்க்க தரிசனத்தை படிக்கும் போது மேசியாவுடைய ஆட்சியை குறித்து மிக அற்புதமான தீர்க்க தரிசனங்கள் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. அதெல்லாம் அவன் தூரத்திலே காண்கிறான். இவ்வளவு அருமையான ஒரு மேசியாவுடைய ஆட்சி இருக்கிறது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதை அறிவார்களா என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு அவன் அன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கின்றான். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜபாலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசை நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். என்ன, அந்த அதிகாரிகளிலும் சிலர் மறைமுக விசுவாசிகளாக இருந்தார்கள். அவங்களுக்கு என்னன்னா, இதெல்லாம் வெளிப்படையா சொல்லிட்டோம்னா இந்த ஆலயத்திலிருந்து எங்களை புறம்பாக்கி விடுவாங்க. அது அந்த புறம்பாக்குதல் சடங்குகளை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்திருக்கின்றோம். அதுல 3 கட்டங்கள் உண்டு. அதுல முக்கியமான ஒரு கட்டம், அவர்களை ஆலயத்திலிருந்து புறம்பாக்குவது என்பது அவர்களை உயிரோடு சாகடிப்பதற்கு சமமான உண்டு. அவ்வளவு கடினமான விதிகள் அதுல உண்டு. அதனாலதான் அவங்க அதை தயங்குறாங்க. சரி, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். அதான் காரணம். இது ஒரு உளவியலான ஒரு பிரச்சனை. தொடர்ந்து படிக்கும்போது, அப்பொழுது இயேசு சப்தமிட்டு, இந்த 44வது வசனத்திலிருந்து வருகிற பகுதிதான் இயேசு பொதுமக்களிடத்தில் பேசின கடைசி வார்த்தை. அதன் சீசரோடு பேசினார், பலரோடு பேசினார், அதெல்லாம் உண்மை. ஆனால் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல, பப்ளிக் கேதரிங்னு சொன்னோம்ல, ஆலய வளாகத்துல ஒரு பப்ளிக் கேதரிங்ல பேசின கடைசி உரைதான் 44வது வசனத்திலிருந்து வருகிறது. என்ன பேசுகிறாரு? சப்தமிட்டு பேசுகிறார். சப்தமிட்டு, கிரைடுன்னு நினைக்கிறேன், ஆங்கிலத்துல கிரைடுன்னு நினைக்கிறேன், ஷவுட்னு சொல்லலாம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் இடத்தில் அல்ல, என்னை அனுப்புவதில் விசுவாசமா இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். வெளிப்பட்ட உடனே சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தையை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். இந்த இடத்துல உலகத்துக்கு ஒளி என்று சொல்லும்போது வேறொரு காரியத்தை அங்க நடக்கிறது. இந்த பண்டிகை காலத்துல தூரத்தில் வருகிற மக்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கும்படி உயரமான கோபுரங்களிலே, உயர்ந்த கம்பங்களிலே பெரிய பெரிய பந்தங்களை வைப்பார்கள். அது தூரத்தில் வருகிற மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அந்த எருசலேமில் வருகிற லட்சக்கணக்கான மக்களுக்கு
வெளிச்சம் கொடுக்கும். ஏன்னா இன்றைய போல அன்றைக்கு டார்ச் லைட் எல்லாம் கிடையாதுல்ல. அப்போ இந்த பிரம்மாண்ட ஒளிகளை கண்டு மக்கள் பயங்கர ஒரு குதூகலத்தில் இருப்பாங்க. அப்பதான் சொல்றாரு, நான் தான் உலகத்துக்கு ஒளி. நீங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒளிகளை கண்டு மயங்குகிறீர்களே, ஆனால் அதை விட மேலான ஒளி நான் என்பதை அவர் அங்கே சொல்லுகின்றார். ஒருவனின் வார்த்தையை கேட்டு விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன். இந்த முதல் வருகையின் நோக்கம் உலகத்தை ரட்சிப்பது, இரண்டாம் வருகையின் நோக்கம் தண்டிப்பது. ஆக ரொம்ப தெளிவா சொல்றது, இந்த உலகத்தை ரட்சிக்கத்தான் இப்ப வந்திருக்கிறேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற அது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்ப என்னது? பிதாவுடைய பணியைதான் இந்த நாள் வரை செய்து வருகின்றேன். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிற அந்த அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஆகவே இந்த வசன பகுதியிலும் ஆண்டவர் ஒரு இறுதியாக மக்களோடு பேசுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த வசன பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு சிறந்த தலைமைத்துவ கோட்பாடு, தலைவன் எந்த உயர்நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து மக்களை வழிநடத்த வேண்டும். ஆண்டவராய் இயேசு அவர் தேவன் என்று அவருக்கு தெரியும். ஆயினும் பூமியில வரும்போது பிதாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், போதித்தார், அனைத்தையும் செய்தார். இத்தோடு நாம் இந்த இடத்தை நிறுத்திக் கொள்வோம். இப்போது உங்களுடைய கருத்துகள் இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளவும், கேள்விகள் இருக்குமானால் அவைகளையும் சுருக்கமாக கேட்கலாம். ஒரு நம்ம இப்போ அந்த அத்திமரம் பேசேஜ் அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பின்னணி அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம பைபிள்ல அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பின்னணி இருக்குமா? அந்த சூழல் சார்ந்த பின்னணி இருக்குமா? அதை நம்ம கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயமா? அது எப்படி? அதை பத்தி ஒவ்வொரு வார்த்தை, அது முக்கியமா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படி பின்னணி. அதாவது வேர்ட் ஸ்டடின்னு ஒரு பாடம் உண்டு, கிரீக் ஹீப்ரு வேர்ட் ஸ்டடி. அந்த கோணத்தில் பார்த்தால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சரித்திர பின்னணி உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு சரித்திர பின்னணி உண்டு. ஆனால் அதை லாங்குவேஜ் ஸ்டடியில போனா மட்டும் அதை ஸ்டடி செய்தா போதும். ஆனா மற்றபடி ஒரு நிகழ்வு என்று பார்க்கும்போது ஒரு நிகழ்வுக்கு வரலாற்று பின்னணி உண்டு. நம்ம அடிப்படையில செய்தியை சொல்லும் போது ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு பைபிள் ஸ்டடி கொடுத்தோம்னா அந்த வேர்ட் ஸ்டடியில அந்த வார்த்தைக்கான சரித்திர பின்னணியிலிருந்து வரணும். மற்றபடி ஒரு பேசேஜ்ல இருந்து ஒரு செய்தியை கொடுக்கிறோம் அல்லது ஒரு போதனை கொடுக்கிறோம்னா அந்த பேசேஜுக்கான மொத்த வரலாற்று பின்னணி கொடுத்தால் போதும். ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. இந்த அற்புதங்களை கண்டு அதை விசுவாசிக்கவில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல பைபிள்ல இருக்கு அந்த வசனம். 37 வசனம். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அப்படி இருக்குது. அற்புதங்களை கண்டு விசுவாசித்தார்கள் இருக்குது இல்லையா? அற்புதங்களை கண்டு விசுவாசித்தார்கள், அற்புதங்களை கண்டு விசுவாசிக்கவில்லை. மொத்தத்தில் அப்ப என்னது? அற்புதங்களை கண்டபடியினால் மட்டும் எல்லோரும் அவரை மெசியாவை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொண்டார்கள் சொல்ல முடியாது. மொத்தத்துல கடைசியில் என்ன நடந்தது? அற்புதங்களை கண்டவர்கள் ஓரிருவர் அவரை விசுவாசித்தார்கள். குறிப்பாக 10 கோத்திரத்துல அந்த 10 தொழுநோயாளிகளுக்கு என்ன செய்தார்? எத்தனை பேர் விசுவாசித்தாங்க? கடைசியில் ஒரு ஆள் தான் அவர் நன்றி சொல்ல வந்தது. அப்ப வேஸ்ட் மெஜாரிட்டி அற்புதங்களை கண்டும் பெற்றும் அதுக்குரிய முறையில் நடக்கவில்லை. அதுதான் முக்கியமானது. யோவான் சாரணங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சீஷர்ட்ட அவர் தான் சொல்றாரு, குருடர் பார்வையிடுகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அற்புதத்தையும் அவர் உள்ளடக்கியே சொல்றாரு இல்லையா? கரெக்ட் தான். அத்தனை செய்தி எத்தனை பேர் அவர் விசுவாசித்தாங்க? மெசியாவா விசுவாசித்தாங்க. அதாவது விசுவாசம்னா நீங்க என்ன புரிஞ்சீங்கன்னு தெரியல.
இத்தனை செய்தும் அவரை எத்தனை பேர் மெசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள்? அதான் கேள்வி. அந்த விசுவாசம் தான் இங்க சொல்லப்படுகிறது. அவரை தீர்க்கதரிசி என்று விசுவாசித்தார்கள். அவரை மேசியாவன் எத்தனை பேர் விசுவாசித்தாங்க? அவரிடம் அந்த அற்புதம் பெற்ற பலர் கூட அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் சிக்கல். அதை தான் இங்க சொல்லுகிறது. அந்த கருத்தை தான் இங்க சொல்லுகிறது. யோவான் ஸ்நாபகன்கிட்ட சொல்லி அனுப்புறது அதான். யோவானுக்கே அந்த சந்தேகம் வந்து இவர் மேசியா தானான்னு. அப்ப அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு தான் ஏசு அந்த அந்த நீங்க இப்ப சொன்ன வார்த்தையை அவர் சொன்னது. அப்போஸ்தலர் வசனம் இருக்குது, அற்புதங்களினாலும் அடையாளத்தினாலும் தேவனுடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு வசனம் இருக்கு மாதிரி இருக்குதா? பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குதா? பாஸ்ட் டென்ஸ்ல. அப்போ அப்ப அப்ப அது முடிஞ்சு போன தானே. ஏன்னா சபை என்கிற ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. அப்ப சபை என்கிற நிறுவனம் அமைக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் இது தேவனுடைய செயலா என்கிற ஒரு கேள்வி அன்றைய காலகட்டத்தில் எழும்பினது. குறிப்பா யூதர் மத்தியில் எழும்பினது. இது தேவனுடைய செயலா இல்ல இது துர்ச்செயலாங்கிறது. அப்ப தேவனுடைய செயல் என்பதை நிரூபிப்பதற்கு தான் வல்லமையான அடையாளங்களோடு அன்றைக்கு ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார், படுத்தினார். ஆகவே அதை நான் நம்புகிறோம். அதன் மூலம் தான் சபை ஒரு தேவனுடைய செயல் என்பதை அன்றைய கால மக்கள் நம்பினர், சபைக்குள்ளாக வந்தனர். அதனால்தான் அந்த வார்த்தை இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டுள்ளது, படுத்தினார். படுத்தி கொண்டு இருக்கிறார்னு இல்ல. அதாவது நம்ம ஒண்ணு புரிஞ்சுடுங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவையானால் தேவைப்பட்ட இடத்திலே தேவன் தேவையான அற்புதத்தை அவருடைய மகிமைக்காக செய்வார். அதுல பைபிள் அதை சரியாக போதிக்கிறது. நாமும் அதை நம்புகின்றோம். ஆனால் முதல் நூற்றாண்டை போல நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் எல்லா நாளும் நடக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் இல்லை என்பதுதான் சரித்திரம் பதிவு செய்கிறது. சொல்லுங்க. இந்த மேசியாங்கிற இந்த டாபிக் வந்ததுனால அப்படி ஒரு கேள்வி முன்னாடியே இருந்துச்சு. இப்போ இக்காலத்துல இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பீர் அப்படிங்கிற மாதிரி அவரு இயேசு மேல போகும்போது சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ராஜ்யம்ங்கிறது இனி வரப்போற ராஜ்யமா இல்ல ஆவியானவர் வந்து தேவ ராஜ்யத்தை நிர்ணயித்ததா? அது எதை சொல்ல வராது? மிக மிக அருமையான கேள்வி கேட்டீங்க. அந்த ராஜ்யம் என்பது யூதருடைய புரிந்து கொள்ளலும் தான் நீங்க அதை படிக்கணும். யூதருடைய புரிந்து கொள்ளிலிருந்து அந்த கேள்வி என்னன்னா, மேசியாவுடைய ராஜ்யம் பூமியில் அமைக்கப்படும் என்று யூதர் நம்பிக்கை இருந்தது, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையின் அடிப்படையிலே. அது இப்பதான் தரப்போகிறாரா என்று அவங்க கேட்கிறார். அப்படியானால் அது பூமியில் அமைக்கப்படுகிற ராஜ்யம்தான். ஆனால் அந்த அமைப்பது சற்று தள்ளி போகிறது. ஆனால் தள்ளி போனாலும் அந்த ராஜ்யத்துக்குரிய மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் பெந்தேகோஸ்து நாளிலே பணி ஆரம்பித்தது. அவர் பெந்தேகோஸ்து நாளில் இருந்து இயேசு கிறிஸ்துவை யார் யார் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர் தான் ராஜா என்று நம்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் இனிமேல் அமைக்கப்படுகிற ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக கருதப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்கள் தான். அது அமைக்கப்படுகிறவரை இங்கே அவர்கள் ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே தங்களை அந்த ராஜ்யத்திற்காக ஒப்படைத்தவர்களாக வாழ வேண்டும். ஆகவே அது அந்த 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 ராஜ்யத்தை எதிர்பார்த்து வாழுகிற அவருடைய குடிமக்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே அந்த விதத்தில் நம்ம ஸ்பிரிச்சுவலி we are in kingdomனு சொல்றோம். and physically kingdom will be established later. அதாவது ஆவிக்குரிய ரீதியிலே நாம் ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். ஆனால் அந்த மகிமையான ராஜ்யம் பூமியில் அமைக்கப்படும் போதுதான் அதனுடைய முழுமை வெளியாகும். அதற்கு முன்னறிவிப்பு தான் பெந்தேகோஸ்து நாள். அது தமிழ்ல நமக்கு ஒரு பழமொழி இருக்கு, அதை மிக அழகாக சொல்கிற அந்த பழமொழி, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அதுபோலதான் பெந்தேகோஸ்து நாள் வருவது ராஜ்யம் அமைக்கப்படும் என்பதற்கான ஒரு முன் அடையாளம். அதான். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ.